ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது நம்ம வந்துட்டு எஸ்டர்டே, அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். அதாவது கார் நம்ம பை பண்ணக்குள்ள, நம்ம பை பண்ணதுக்கு அப்புறம் கார்ல எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எவ்வளவு வருது. நான் வந்துட்டு கார் வச்சுட்டு இருந்தேன் 1.5 வருஷத்துக்கு மேல இப்போ இருக்குது. 1.5 வருஷத்துக்கு மேல எனக்கு எவ்வளவு மந்த்லி வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாம 1.5 வருஷத்துக்கு எவ்வளவு எனக்கு செலவாச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சா சொல்லியிருப்பேன் நான். கார் வந்ததுனால என்னுடைய லைஃப்ல நடந்த மாற்றங்களையும் நான் அதுல சொல்லியிருப்பேன் நான். அதை பார்க்கலினா மறக்காம பாத்துருங்க. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம கார் வந்துட்டு இஎம்ஐ பண்ண போறோம் இல்லைங்களா, அந்த இஎம்ஐல இந்த ஒரு சில மாற்றங்களையும் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஈஸியா நம்மளால வந்துட்டு கார் வாங்கி எந்தவித தடுங்களும் இல்லாம இஎம்ஐயை கட்ட முடியும். இப்ப இஎம்ஐ பத்தி பேசுவோம். இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு கார் வாங்கணுன்ற ஆசை இருக்கு. அதுக்காக மொத்தமா அமௌண்ட் 10 லட்சம் இல்ல ஒரு 7 லட்சம் 8 லட்சம் இல்ல ஒரு 30 லட்சம் ரெடி பண்ணிட்டு போய் கார் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாராலையும் முடியாதது. இதுதான் வந்துட்டு ஒரு உண்மை. எல்லாராலையுமே வந்துட்டு காசு கொடுத்து உடனே ரெடி கேஷ் கொடுத்து கார் அப்படின்றது பை பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாருமே போகக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இஎம்ஐ. இஎம்ஐல ஒரு சிலர் பேங்க்ல போறாங்க, ஒரு சிலர் ஃபைனான்ஸ்ல போறாங்க. அவங்களுடைய சிபில் ஸ்கோருக்கும் அவங்களுடைய இன்கம் ப்ரூஃபுக்கும் தகுந்த மாதிரி அவங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணி வந்துட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான் வேரியபிள் ஆகும், அதை விட்டுட்டு வேற எதுவும் மாறாது. ஸோ வழக்கமா அந்த 7 வருஷம் அப் டு வந்துட்டு 5 இயர் மட்டும் தான் வந்துட்டு போட்டு தருவாங்க. அது அமௌண்ட்டை பொறுத்து முன்ன பின்ன வந்துட்டு மாறும். நம்ம இந்த கார் இஎம்ஐயை வந்துட்டு ஒரு வீடியோ கூட மேக் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம சேனல்ல பண்ணல, நான் வந்துட்டு இன்னொரு சேனல்ல வீட்டு தமிழ்ல வந்துட்டு பண்ணியிருந்தேனால என்ன பேசியிருந்தேன்னா, இங்க மணிமேகலைன்ற ஒரு ஆங்கர் இருக்கிறாங்க, நம்மள எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் வந்து i20 வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. அந்த i20 வாங்கி அவங்களால 3 மாசம் பணம் கட்ட முடியல அப்படின்றதுனால அவங்களுடைய காரை எடுத்துட்டு போயிட்டாங்களாம். அது எடுத்துட்டு போகிறதுக்கான ப்ராசஸ் இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தோம். அதாவது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கிட் எடுத்துட்டு வந்து தான் கார் எடுக்கணும், நம்ம கிட்ட ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கார் எடுக்கணும் அப்படின்றத பத்தி அங்க தெளிவா சொல்லியிருந்தேன். அப்பதான் எனக்கு இந்த ஒரு யோசனையும் வந்துச்சு. ஓகே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு கண்டிப்பா அந்த கார் இஎம்ஐல ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஏற்படும்ல. கார் எடுத்துட்டு போனதுக்கப்புறம் அதை எப்படி வாங்குறது அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கார் வந்துட்டு இப்போ வரைக்கும் இஎம்ஐ நீங்க கட்டாம வச்சுட்டு இருக்கீங்க, 1 மாசம் 2 மாசம் பெண்டிங்ல வச்சுட்டு இருக்கீங்கனாலும் அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கான வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்க. மறக்காம அதுக்கான வீடியோஸ் நான் கம்பல்சரி வந்து உங்களுக்காக பண்ணி கொடுக்குறேன். நான் ஒரு லென்த்தி வீடியோவே நான் பண்ணி தரேன். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்றேன், நான் பார்த்தவங்க ஒரு சிலர்லாம் கார் வந்துட்டு இஎம்ஐ கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ரெடி பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் கடனை வாங்கி அப்படி இப்படின்னு கட்டிடுவாங்க. ஆனா அவங்களால அதை கண்டினியூஸா கடைசி வரைக்கும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணவே முடியாது. அது மெயின்டைன் பண்ண முடியாத சூழ்நிலை அப்படின்றது வருது. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவங்க காரை வந்துட்டு யார் அவங்க கார் கொடுத்தாங்களோ அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அதை நான் 2 மணி நேரத்துல பார்த்துருக்கேன் நான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு எனக்கு கொலிக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பழைய ஆபீஸ்ல இருந்தவர், இப்ப அவரது கார் தூக்குற வேலையில தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர்கிட்டையும் நான் பேசியிருந்தேன் நான். ஆமா, அதுல தான் இருக்கிறாரு. அவர்கிட்டையும் நான் பேசியிருந்தேன் நான். அப்புறம் அவரும் ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு. அது எனக்கு ஒரு புரிதலை கொடுத்தது. அதனாலதான் இப்ப இந்த வீடியோ மேக் பண்றேன் நான். ஸோ வீடியோ முழுமையா பாருங்க. இப்ப நம்ம வந்துட்டு ஒரு கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல கார் எடுக்கும் போதே நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற பணம், கொஞ்சம் நெஞ்ச பணத்தை எல்லாம் பொறுக்கி போட்டு எடுத்து, ஏன்னா கார் வாங்கணுன்ற ஆசை யாருக்குள்ளயுமே இருக்கு, அது தப்பே கிடையாது. ஒரு கார் நம்ம லைஃப்ல வருதுன்னா நம்மளோட லைஃப் பேட்டர்னையே மாத்திடும். அதுக்கு உதாரணம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதை போய் பார்க்கலன்னா பாத்துருங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருப்போம். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாத்திடும். அப்ப முதல்ல வந்துட்டு நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சுரண்டி எடுத்து போட்டுதான் நம்ம இனிஷியல் அமௌண்டா இங்க கட்டுறோம். அப்ப இனிஷியல் அமௌண்ட் கட்டிட்டோம்னா நம்ம கிட்ட கையில இருப்பு அப்படின்றது இருக்காது. அந்த இருப்பு இல்லைன்னா நம்ம ஒரு வருமான வேலைக்கு போறோம், வருமானம் வருது, அதை வச்சு இஎம்ஐ அப்படின்றது பேமெண்ட் பண்றோம். இப்படிதான் நம்மளுடைய லைஃப் அப்படின்றது ரொட்டீனா போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த காருனால் வரக்கூடிய எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுல நமக்கு வந்து பணம் அப்படின்றது வெளியில போகும். இது வெறும் கார் கடன் மட்டுமே நீங்க வச்சிருந்தீங்கன்னா சொல்றேன். அப்ப முதல்ல நீங்க பார்க்கக்கூடியது என்னன்னா, நீங்க கார் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு சிலருடைய வந்துட்டு பெரிய மிஸ்டேக், ஸோ காரை சீக்கிரமா கடனை முடிச்சுட்டு நம்ம நிம்மதியா உக்காந்துடணும். ஒரு 40,000 இருந்தாலும் பரவாயில்லைங்க, எனக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல இதை முடிக்கிற மாதிரி போட்டு கொடுங்க, அது மட்டும் இல்லாம வட்டி வேற கம்மியாகும்ல, அதனால வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள போட்டு கொடுங்க, நான் மாசம் மாசம் கட்டி முடிச்சிடுறேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. இது எல்லாருக்குமே கரெக்டா அமைஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மாசம் 30,000 40,000 அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்றதுக்கு பெரிய அமௌண்ட். அதெல்லாம்
ஹியூஜ் அமௌண்ட். அதெல்லாம் வந்துட்டு டக்குன்னு யார்ட்டையாவது போயிட்டு ஒரு கைமாத்தா கூட வாங்கிட முடியாது. ஒருவேளை உங்களுக்கு 1,00,000 2,00,000 சம்பளம் இருக்கலாம், மேபி அதனால போட்டிருக்கலாம், அது வந்துட்டு வேற விஷயம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதுவே ஒரு நாள் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா மற்றவங்கள்ட்டயே இதை போய் எதிர்பார்த்து ஒரு 40-50,000 அப்படின்றத வாங்கி நம்மளால ஒரு இஎம்ஐ கட்ட முடியாது. அப்ப உங்களுடைய வருமானம் இருக்கு, அதாவது நீங்க ஒரு 30-40,000 சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு 40,000 சம்பளம் வருதுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10,000 15,000த்துக்காவது டியூ போடுறது இட்ஸ் பெட்டர். அதிகபட்சம் 20,000த்துக்கு நீங்க டியூ போடுறது ஓகே அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். 20,000 அப்படின்றது அதிகம் தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு 40-50,000 உங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னா, அப்ப ஒரு சிலர்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா 25,000 30,000 சம்பளம் வருதுனாலே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி காருக்குள்ள வந்துட்டு போயிடுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு மாசம் ஸ்ட்ரகிள் ஆச்சுனாலே அதை அவங்களால வந்துட்டு சஸ்டைன் ஆகிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல டிலே அப்படின்றது ஆகுது. அப்ப வந்துட்டு இஎம்ஐ கட்டல அப்படின்றதுக்காக காரை வந்து தூக்குறதுக்காக ஒரு சிலர் வந்துட்டு வருவாங்க. அப்ப முதல்ல கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார் இஎம்ஐயை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. வட்டி அப்படின்றது கண்டிப்பா அதிகமா தான் வரும். நீங்க வட்டியை பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நம்மளால கரெக்டா கடைசி வரைக்கும் இதை கொண்டு போய் கட்டி முடிக்க முடியாது. அதனால சொல்றேன், நான் ஒரு சில ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்றேன், இல்ல எனக்கு அடிச்சு சொல்றேன் 100% எனக்கு அவ்வளவுதான்டா வரும், சம்பளம் எனக்கு வந்தே தீரண்டா, புயல் வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, இல்ல எனக்கு வந்துட்டு இது மறுபடியும் ஒரு கொரோனா வந்தாலும் சரி, வாயிலடி மறுபடியும் கொரோனா வந்துட போகுது, மறுபடியும் வந்தாலும் சரி, நான் என்ன செய்வேன்னா இது எனக்கு சம்பளம் கரெக்டா வரும் நான் கட்டிடுவேன் அப்படின்னீங்கன்னா தாராளமா நீங்க போட்டுக்கோங்க. அதுல நான் எதுவுமே பதில் சொல்ல, அதுக்கு எதுவுமே பேசவும் முடியாது. இல்ல என் வேலையே வந்துட்டு ஒரு இதுதாங்க, நான் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் நாளைக்கு சம்பளம் அப்படின்றவங்க அப்ப கண்டிப்பா எவ்வளவுக்கு எவ்வளவு இஎம்ஐ குறைச்சி போட முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சி போடுங்க. அதுதான் பெட்டர். முடிஞ்ச வரைக்கும் நீங்க இனிஷியல் அமௌண்ட்டை ஒரு லோன் வாங்கி வந்துட்டு பண்ணாதீங்க. ஒருவேளை உங்கள்ட்ட காசு இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களால வந்து ரொட்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னா நகை வேணா வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு வட்டி அப்படின்றது கட்டும். ரெண்டாவது அந்த நகையை நம்ம மூட்டு தான் ஆகணும். முன்கூட்டியே நீங்க ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு நீங்க இதுக்குள்ள போகிறது பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது கடன் வாங்காம இருக்கிற என்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருக்கா, அதை எடுத்துமே கொடுத்துட்டு இன்ஷியல் அமௌண்ட் கட்டிட்டு நான் ஒரு கார் வாங்கிட்டு வரேன் அப்படின்றது இட்ஸ் அ பெட்டர். ஏன்னா நீங்க வெறும் வந்துட்டு இஎம்ஐ மட்டும் தான் கட்டிட்டு இருப்பீங்க. அண்ட் அதே போல உங்களுக்கு வேற ஏதாவது சுத்தி கடன் இருக்கா அப்படின்றத பாருங்க. வேற ஏதாவது கடன் இருக்கு அப்படின்னா அதை முடிச்சுட்டு காருக்குள்ள வந்துட்டு போங்க, கார் எடுக்கிறதுக்காக போங்க. இல்ல நான் போயிடுவேன், அது போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா சில ரிஸ்க் எல்லாமே இருக்கு, அதுக்காக நான் சொல்றேன். அண்ட் அதே போல ஒரு சில வந்துட்டு விஷயங்கள் கார்ல வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது ஆக்சசரிஸ் இது எல்லாமே மாறும். கார் வந்த உடனே நமக்கு உடனே வாங்கியாவது வந்துட்டு இந்த காருக்கு ஆக்சசரிஸை போட்டுருந்தா டம்பிங் பண்ணணும், எனக்கு அதெல்லாம் இப்போ ஆசை போயிட்டு இருக்குது. ஏதாவது லோன் கிடைச்சதுன்னா கடன் வாங்கி போடலாம்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டுக்கு தலையில ஒரு கொட்டினாப்ல இதெல்லாம் பண்ண வேணாம், அது ஆசை இருக்கதான் செய்யும், நம்ம கையில காசு வரட்டும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அடக்கி வச்சிருக்கேன் நான். டம்பிங் பண்ணணும், சிஸ்டம் போடணும், 360 கேமரா போடணும், வண்டியில மியூசிக் சிஸ்டம் பயங்கரமா வைக்கணும், அது இன்னும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சீட் கவர்லாம் பயங்கரமா மாத்தணும், வண்டியை வந்துட்டு ரேப்பிங் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு பிபிஎஃப் போடணும். இந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள் அப்படின்றது எனக்குள்ளேயும் இருக்கு. இது உங்களுக்குள்ளேயும் வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கேட்டை போட்டுருங்க. தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு அதை இது பண்ணவே பண்ணாதீங்க, அதை என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. சரி விட இந்த மாசம் வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏன் அப்படின்றதுக்கான ஒரு கேள்விக்கான பதில் அந்த வீடியோவில் இருக்கு. மறக்காம அந்த வீடியோ வந்துட்டு பார்த்துருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. நமக்கு இப்படிலாம் செலவு அப்படின்றது ஒன்று ஒன்றா வரும் அப்படின்றத டாப் டு பாட்டம் சொல்லியிருப்பேன். நீங்க கார் வாங்குறீங்கன்னா காரினுடைய வந்துட்டு இயர்லி எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை காரை சர்வீஸ் பண்ணணும். நீங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, புது காரை சொல்றேன் நான், கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் விடணும். அப்பதான் கார் நல்லா இருக்கும். அப்ப வருஷத்துக்கு ஒருக்க உங்களுக்கு ஒரு காரினுடைய இதை பொறுத்து, இப்ப என் காருக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃப்ரான்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 7,000 ரேஞ்சுக்குள்ளதான் வரும். 6,800 7,200 என்னமோ வந்துச்சு. பட் இதை விட வந்து எக்ஸ்பென்ஸான கார் போறீங்க, ஸ்கோடா போறீங்க, அப்புறம் கியா போறீங்க, இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுக்கான காஸ்ட் அப்படின்றது அதிகமா வரும். அப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை 10,000 10,000 மேக்சிமம் 10,000 நான் வந்துட்டு, ஏன்னா அந்த ரேஞ்சுக்குள்ள இது போவாங்க. அதுக்கு மேல வந்துட்டு இந்த கார் எடுக்கிறவங்க, நம்ம லக்ஸரி கார்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க, அவங்களுக்குலாம் அது இது கிடையாது, அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க எப்படியா இருந்தாலும். ஸோ இருந்தாலும் சொல்றேன் நான், எல்லாருக்குமே இது பொதுவான ஒரு கருத்து அப்படின்னு சொல்றேன் நான். அப்ப அந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அப்புறம் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் அப்படின்றது போடுவோம், அந்த ஒரு காஸ்ட்டும் வந்துட்டு இருக்கு. அது பம்பர் டு பம்பர் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் நினைக்கிறேன். ஆமா, இயர்லி ஒன்ஸ் தான். கிட்டத்தட்ட 11,000 சில்லறை எனக்கு வந்துச்சு. 11,000 சில்லறை 12,000 சில்லறை என்ன வந்துச்சு. அது ஒவ்வொரு காரினுடைய வேல்யூவை பொறுத்து அது மாறும். இதை கம்பல்சரி நீங்க போட்டுதான் ஆகணும். ஏன்னா சம்திங் எவனா ஒருத்தன் வேணுகாட்டினே வந்து இடிச்சுட்டானா வச்சுக்கோங்களேன்,
கண்டிப்பா அந்த ஒரு செலவை நம்மளால ஈடுகட்ட முடியாது. முக்காவாசி பேர் இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு எவன்டா 11,000 போட்டிருக்கிறது அப்படின்றத தவிர்க்கிறதுனாலதான் ஏதாவது ஒரு சின்ன விபத்தாயிட்டாலும் இல்ல பெரிய விபத்தாயிட்டாலும் அவங்களால அதை சமாளிச்சு அதுல இருந்து வெளியில வர முடியல. அண்ட் குறிப்பா இன்சூரன்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ மஸ்ட். நீங்க கார் வச்சிருக்கீங்கன்னா தேர்ட் பார்ட்டிக்கும் போடணும், அப்புறம் உங்களோட இண்டிவிஜுவல் அப்படின்றதுக்கும் நீங்க இன்சூரன்ஸ் அப்படின்றது போடணும். நீங்க ஒருவேளை கமர்ஷியல் வெஹிக்கிள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அப்ப உள்ள இருக்கிற பேசஞ்சர் அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு விதமா அதுல ஒரு மாற்றம் அப்படின்றது ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் வெளியில போடாம ஷோரூம் எடுக்கிறீங்களா அதிலே போட்டிருங்க, ஏன்னா கிளைமிங்க்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த செலவெல்லாம் இருக்கு. அப்ப நம்ம இந்த விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம காருக்குள்ள போனோம், ஒரு ஸ்டேபிளான இன்கம் வச்சுட்டு நம்ம கார் லோனுக்குள்ள போறோம்னா நம்மளால கடைசி வரைக்கும் காரை கட்டி க்ளோஸ் பண்ணிட முடியும், எந்த வித தங்கு தடையும் இல்லாமல். இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். மெஜாரிட்டி பீப்புள்ஸ் இப்போ மாட்டிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஒரு இடம் தான். இந்த இடத்துல தான் அவங்க மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இஎம்ஐ கட்ட முடியலையே, காரை தூக்கிடுவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம். அதே போல சின்ன ஒரு என்ட்ரி கொடுக்குறேன், உங்க காரை எடுக்கணும்னா உங்க லோக்கல் ஸ்டேஷனை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அண்ட் வந்துட்டு ப்ராப்பர் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கொடுக்கணும். உங்க காரை நாங்க தான் எடுத்துட்டு போறோம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும். இது எல்லாமே பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. லோக்கல் வந்துட்டு கைடு யாராவது அஃபிஷியல் பீப்புள் அப்படின்றது அவங்க கூட வந்து உங்களுடைய வாகனத்தை உங்ககிட்ட வந்துட்டு நாங்க உங்க வண்டியை எடுத்துட்டு போறோம் அப்படின்ற ஒரு ஷீட்டை கொடுத்துட்டு ரசீதி கொடுத்துட்டு தான் எடுத்துட்டு போவாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. மேற்கொண்டு இந்த கார் லோனை பத்தின ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நாளைக்கு இது போல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.